மக்களோட ஒரு முடிவு தமிழ்நாட்டோட அரசியல் வரலாறையே மாத்திருக்கு. 60 வருஷமா ஒன்னு டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே. ஒன்னு நீ இல்லனா நான். அதே கேம், அதே பழைய சிஸ்டம். ஆனா இப்போ ஒரு புது ஆட்சி, புது முதலமைச்சர். அதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னு தெரியுமா? இந்த வெற்றிக்கான காரணம் அரசியல் மட்டும் இல்ல, சோசியல் மீடியா. பார்ட்டி அனௌன்ஸ் பண்ண உடனே விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு ஒரு படையே எழுந்தாங்க. இவங்க ரீல்ஸ், மீம்ஸ், எடிட்ஸ், டிபேட்ஸ்னு போஸ்ட் போட ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் டைம் பாஸ்க்காக இல்லை, மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்காக. மற்ற பார்ட்டிஸ்லாம் ஆஃப்லைன்ல மட்டும்தான் கேம்பெயின் பண்ணாங்க. ஆனா டிவிக்கே ஆன்லைன்லயே மக்களோட கவனத்தை ஈர்த்தாங்க. பாலிடிக்ஸ்ல பவரே மக்களோட அட்டென்ஷனை கேப்சர் பண்றது தான். இன்னைக்கு யூத்லாம் ஒரு பெரிய விஷயத்தை நிரூபிச்சிருக்காங்க. இமோஷனும் யூனிட்டியும் சேர்ந்தா அது ஒரு மிகப்பெரிய பவரா மாறும். ஸோ இப்போ விஜய் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஆனா இது சாதாரண வெற்றி இல்லை. இதெல்லாம் ஜஸ்ட் ஃபேம்னால நடக்கல. மக்கள் ஒரு மாற்றம் வேணும்னு ஆசைப்பட்டாங்க. இதுவரை ஆரம்பம் தான். ஸோ விஜய் சிஎம் ஆனதுனால அடுத்தடுத்து என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண போறாருன்னு அடுத்த வீடியோல சொல்றேன். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.